கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். குறிப்பாக இன்றைய விழாவினுடைய கதாநாயகராக அமர்ந்திருக்கக்கூடிய அருட்தந்தை மார்சலின் தன்னுடைய 79வது பிறந்த நாளையும் எனும் தன்னுடைய குருத்துவ அருட்பொழிவினுடைய 54வது ஆண்டு விழாவையும் கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே நம் அனைவர் சார்பிலும் இருக்கின்ற அருட்தந்தையர்கள் சார்பிலும் மகிழ்ச்சி நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, முதலாக இந்த ஆலயம் மிக அழகாக கட்டமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. மிகவும் சிறப்பாக ஒரு இறை அனுபவம் தரக்கூடிய ஒரு இறை இல்லமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆகவே முதலாக இந்த பணிகளை ஏற்று நடத்திய பங்கு தந்தை அருட்தந்தை சுதர்சன் அவர்களுக்கும் இரவு பகல் பாராமல் இந்த பணிகள் இவ்வளவு நேர்த்தியாக நடைபெறுவதற்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் நன்கொடைகளையும் கொடுத்த இன்றைய விழா நாயகர் அருட்தந்தை மார்சலின் அவர்களுக்கும் இன்னும் இதை நிர்வகித்த பல்வேறு இறை மக்கள் பொறுப்படுத்து செயல்படுத்தியவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பு நிறைந்தவர்களே, அருட்தந்தை மார்சலின் அவர்களை பற்றி நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய எல்லோருமே அதிகம் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக பங்கு இறை மக்கள் மிக அதிகமாக அறிந்திருப்பீர்கள். சில ஆண்டுகள்தான் எனக்கு அவரோடு உள்ள நட்பு. அந்த சில ஆண்டுகளிலே நான் பார்த்த பல நல்ல காரியங்கள் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு அருட்தந்தையினுடைய பணிகளை நாமும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற நல்ல உணர்வை தந்திருக்கின்றது. எனவேதான் மறைவுரை ஆற்ற வேண்டும் என்று சொன்னவுடன் மகிழ்ச்சியோடு நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். கிறிஸ்துவ அன்பிற்குரியவர்களே, இன்று நல்லாயன் ஞாயிறை திரு அவையானது சிறப்பித்து கொண்டிருக்கிறது. நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரே கொடுப்பான். ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவனுடைய நல்லாயன் பணியை தன்னுடைய அர்ப்பண வாழ்விலே மிக அதிகமாக பிரதிபலித்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய அருட்தந்தை அவர்கள். அவரை பற்றி இயல்பாக சொல்ல வேண்டுமென்றால், தந்தை அவர்கள் எப்போதும் தான் இருக்கக்கூடிய இடத்தை கலகலப்பாக வைத்திருப்பார்கள். எவ்வளவோ அறிவு நிறைந்தவர். குறிப்பாக அவரை பற்றி ஒரு சிலர் சொல்லுகிற போது அவர் ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு நிறைய காரியங்களை கற்று தேர்ச்சி பெற்றவர். குறிப்பாக ஆங்கிலத்திலே மிகவும் பாண்டித்துவம் பெற்றவர். நான் கூட ஒரு சில ப்ராஜெக்ட் எழுதுவதற்காக சில கரெக்ஷன்ஸ் கேட்கின்ற போது அழகாக அதை படிப்பவர்கள் அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வை பெறுகின்ற அளவிற்கு மிக அழகாக எழுதக்கூடியவர்கள், இருக்கிற இடத்தை கலகலப்பாக வைத்திருக்கக்கூடியவர்கள். ஒரு முறை ஒருவருடைய பெயரை கேட்கிறார் என்றால் அடுத்த முறை அவரை பெயர் சொல்லிதான் அழைப்பார். அந்த அளவிற்கு நினைவாற்றல் கொண்டவர்கள். இந்த 80வது வயது அவர் அடியெடுத்து வைக்கின்றார். இந்த வயதிலும் திடகார்த்தமாக சுற்றி திரியக்கூடிய ஒரு இளைஞரை போன்று காட்சியளிப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அவ்வப்போது அடிக்கடி ஒரு மாதத்தில் ஒரு 5 முறை 6 முறையாவது நான் பணி செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு வந்து செல்வார்கள். மருந்து வாங்குவதற்கு அல்ல, மாறாக நட்பை பகிர்வதற்கு, மகிழ்ச்சியை பகிர்வதற்கு. அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களை கூட பெயர் சொல்லி அழைப்பார்கள். ஒரு துப்புரவு பணியாளராக இருக்கலாம், அல்லது அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளராக இருக்கலாம். எல்லோரையுமே ஒரு முறை பார்த்தால் மறுமுறை பார்க்கிற போது பல ஆண்டுகள் பழகிய ஒரு நட்புணர்வை பகிரக்கூடிய ஒரு அருட்தந்தையாக நான் பார்த்திருக்கின்றேன். அதுபோன்று இக்கட்டான சூழ்நிலைகளை அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது எல்லாம் நடக்கும், பார்த்துக்கலாம், சிறப்பாக நடக்கும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை, தைரியத்தை தரக்கூடிய ஒரு அருட்தந்தையாக அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்துவ அன்பிற்குரியவர்களே, நல்லாயன் இயேசுவனுடைய பாதைகளை பின்பற்றி நம் அருட்தந்தை தன்னுடைய பணி வாழ்வை
தன்னுடைய பிறப்பு வாழ்வை மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் இன்னும் பல ஆண்டுகள் அவரை இந்த உலகத்திலே பல மக்களுக்கு கொடையாக தர வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறுகின்ற இந்த தருணத்திலே அவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ அவருடைய பெயர் மார்சலின் என்கின்ற அந்த பெயர் மார்சலினூஸ் என்கின்ற ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று பார்க்கிற போது 3 முக்கியமான பொருளை இது தருகிறது. முதலாவதாக நல்லதை காக்கும் துணிவு. இந்த மார்சலினஸ் என்கின்ற அந்த பெயருக்கான அர்த்தம் என்பது லிட்டில் வாரியர் என்று பொருள்படுகிறது. லிட்டில் வாரியர், ஒரு சிறிய வீரர் அல்லது இளைஞர் வீரர் என்று பொருள்படுகிறது. இந்த சிறிய வீரர், இதற்கான ஆன்மீக பொருள் என்ன என்று பார்க்கிற போது நல்லதை காக்கும் துணிவு அல்லது நல்லதை செய்யும் துணிவு என்ற முதல் பொருளை இது தருகிறது. தந்தை அவர்கள் பணி செய்த பணித்தளங்களிலே ஒரு சில நபர்களை எனக்கும் தெரியும். நான் முன்பு பணியாற்றிய விழுந்தேம்பலம் பங்கு சமூகத்திற்கு அருகில் தான் அவருடைய பணித்தளமானது அமைந்திருந்தது. தும்பாலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பங்கு சமூகத்திற்கு நான் அடிக்கடி செல்வதுண்டு. அப்போது அங்குள்ள ஒரு சில நபர்கள் ஒரு சில காரியங்களை சொல்வார்கள். குறிப்பாக அந்த மெயின் ரோட்டிலிருந்து உள்ளே செல்லக்கூடிய அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வழி என்பது ஒரு பெரிய நீண்ட சாலையாக இருக்கும். மற்ற இடங்களெல்லாம் குறுகலான இடங்களாக இருக்கும். அந்த சாலை மிக நீண்ட சாலையாக இருக்கும். அப்போது அந்த பங்கு மக்கள் பேசி கொண்டிருக்கிற போது சொல்லுவார்கள், இது ஃபாதர் மார்சலின் எங்களுக்கு செய்த பெரிய உதவி, பேருதவி என்று சொல்லுவார்கள். எப்படி என்று கேட்கிற போது கிட்டத்தட்ட அந்த சாலை முழுவதுமே ஒரு பட்டாபூமியாக இருந்திருக்கிறது. ஒரு 55 நபர்களுடைய பட்டாபூமி. அவர்களை சென்று சந்தித்து ஒரு குறுகலாக இருந்த ஒரு பாதை, குறிப்பாக பல மக்கள் எனது நெருக்கடியோடு செல்ல வேண்டும், குறிப்பாக பெண்கள் அவதிப்பட்ட நிலையிலே செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அதை ஒரு முயற்சியாக எடுத்து இதை விரிவாக்கம் செய்ய வேண்டும். அதற்கு பல மனிதர்களை சந்திக்க வேண்டும். கிட்டத்தட்ட 50 குடும்பத்தினரை சந்தித்து அவர்களிடம் இந்த தேவையை தெளிவுபடுத்தி இன்று நீங்கள் அந்த இடத்திற்கு போனீர்கள் என்றால் ஒரு விசாலமான பாதையாக, ஒரு பெயர் சொல்லுகின்ற ஒரு பாதையாக இருப்பதை பார்க்க முடியும். கிறிஸ்துவ அன்பிற்குரியவர்களே, அந்த 55 பேரையும் தெளிவுபடுத்துவது, உறுதிப்படுத்துவது என்பது எளிதான காரியம் அல்ல. இன்று அறை சென்று நிலம் பொது இடத்திற்கு போகிறதென்றால் மக்கள் எப்படி அவர்களுடைய அந்த காம்பவுண்டை கொஞ்சம் இழுத்து தெரியாத அளவிற்கு கட்டி முடிப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே இந்த பொது நலனுக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக துணிவோடு அந்த மக்களை சந்தித்து அந்த சாலை உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். அதுபோன்று இன்னும் அவர் பணி செய்த பங்கு தளத்தில் ஒரு சில பிரச்சனைகள், குறிப்பாக பெயர் சார்ந்த பிரச்சனை. ஒரு பெயரை சொன்னால் ஒரு கூட்டம் மக்கள் இப்படி சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். இன்னொரு பெயரை சொன்னால் இன்னொரு கூட்டம் மக்கள் இந்த பெயர் எங்களுடைய பங்கின் பெயர் அல்ல என்று சொல்லி எப்போதும் குழப்பம் வாய்ந்த ஒரு சூழல் நிறைந்த அந்த பங்கு சமூகத்திலே 6 ஆண்டுகள் தந்தை அவர்கள் பணி செய்தார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நம்முடைய பங்கு. இதுவும் அந்த பங்கு சமூகத்தில் உள்ள ஒரு நபர் தான் அவரிடம் கேட்கிற போது சொன்னார். அவர் 6 ஆண்டுகள் பணி செய்த போது யாரையும் சாராத ஒரு மனிதராக எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நமது பங்கு நமது பணி என்ற நமது என்கின்ற வார்த்தையை முன்னிலைப்படுத்தி பணியாற்றிய ஒரு தந்தையாக அவரை பற்றி சொல்லுவார்கள். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, மார்சலின் என்கின்ற இந்த சிறிய வீரர் என்ற அந்த பொருளுடைய முதல் வார்த்தை சொல்லுகிறது நல்லதை செய்யும் அல்லது நல்லதை காக்கும் துணிவு. அவருடைய பேருக்கேற்ற அந்த பணிவாழ்வு இருப்பதை பார்க்க முடிகின்றது. இரண்டாவதாக இந்த பேருக்கேற்ற அடுத்த ஆன்மீக அர்த்தம் என்று சொல்லுகிற போது சேவை செய்யும் தைரியம். சேவை செய்யும் தைரியம் என்பது நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே அறிவோம். இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது தந்தையவர்கள் இரவு பகல் என்று பாராமல் இந்த இடத்தில் நின்று சில நேரம் ஃபோட்டோ அனுப்பி தருவாங்க. நான் அப்போ நினைப்பேன், நாம் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறேன், இவர் இப்போது ஃபோட்டோ அனுப்புகிறார். அப்படி என்றால் அந்த நேரமும் அவர் இங்கு இருந்திருக்க வேண்டும்.
அல்லது இதை பற்றிய முழுமையான எண்ணத்தோடு இருந்திருக்க வேண்டும். அவரை பற்றி நினைக்கிற போது ஒரு ஈகை மனம் கொண்டவர். நிறைய பணிகள் இந்த பங்கு சமூகத்தில் மட்டுமல்ல, தான் இதற்கு முன்பாக பணிகள் செய்த பங்கு சமூகத்தில் மட்டுமல்ல, தான் சந்திக்கக்கூடிய எளிய மக்களுக்கும் அதிகமாக உதவிகள் செய்ய வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுபவர் அருட்தந்தை மார்சலின். நான் இதை தனிப்பட்ட விதத்தில் கூட அறிந்திருக்கின்றேன். ஒருவேளை அவர் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொன்னார். இந்த வேளையில் சொல்வதில் தவறில்லை என்று நினைக்கின்றேன். ஒரு நாள் மருத்துவமனை, புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனையிலே அவர் அடிக்கடி வருவதை போன்று ஒரு நாள் வருகிற வேளையிலே நான் கொஞ்சம் சோகத்தோடு இருந்தேன். காரணம், பல நோயாளிகள், ஏழை எளிய மக்கள் வந்து சிகிச்சைகள் பெற்று கொண்டிருக்கிற வேளையிலே டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று வருகிற போது எங்களுடைய மருத்துவமனையில் டயாலிசிஸ் இல்லை. எனவே அந்த நோயாளிகளை, சில நேரங்களில் ரொம்ப சிரமப்படுகிற நோயாளிகளை கூட வேறு மருத்துவமனைகளுக்கு அங்கே அனுப்பி அந்த டயாலிசிஸ் செய்து அவர்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற போது தந்தை அவர்கள் எதேச்சையாக அந்த நாளிலே வந்தார்கள். அப்போது கேட்டார்கள், என்ன ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீர்கள் என்று. இல்லை ஃபாதர், இப்படி ஒரு தேவை இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை, இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகிற போது தந்தை சொன்னார்கள், வருத்தப்படாதுங்க, பார்க்கலாம், ஏதாவது செய்யலாம், நடக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து சென்றார்கள். கிறிஸ்துவ அன்பிற்குரியவர்களே, சில நாட்களுக்குள் அவருடைய தொடர்பு கொண்டு, நீங்கள் ஒரு இயந்திரம் வாங்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா, அதை நீங்கள் வாங்குவதற்கான அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதை துவங்குங்கள் என்று சொல்லி என்னை தட்டி கொடுத்து அந்த பணியை துவங்க வைத்தார்கள். அவர்களுடைய அந்த உதவியினால் கிறிஸ்துவ அன்பிற்குரியவர்களை பல ஏழை எளிய மக்கள் அவர்கள் தொடர் சிகிச்சை பெறுவதற்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இருந்தது. இது எதை காட்டுகிறது என்றால், அவரோடு பழகிய ஒரு சில நாட்கள் தான், ஆனால் ஒரு தேவை என்பதை வெளிப்படுத்துகிற போது நிச்சயமாக இதனால் பல மக்கள் பயன்படுவார்கள் என்ற அந்த உணர்வோடு உடனடியாக உதவி செய்ய முன்வந்தார்கள். மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பல அருட்தந்தையர்கள் கூட தங்களுடைய பணிகளில் ஏதாவது தேவைகள் வருகிற போது இதை நல்ல முறையில் நடத்த வேண்டும், அதற்கு சரியான பொருளாதாரம் இல்லை என்று அவரிடம் பகிர்ந்து கொள்ளுகிற போது நல்ல ஒரு கான்ஃபிடென்டான வார்த்தையை கொடுப்பார். நடக்கும், பார்க்கலாம், செய்யலாம் என்ற ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும் தருவதோடு இல்லாமல் அதை செயல்படுத்துகின்ற ஒரு செயல் வீரராக பார்க்க முடிகின்றது. பல மக்கள் அவரை பற்றி, அவருடைய ஈகை குணத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், பலர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பேருக்கேற்ற அந்த ஒரு ஊழியராக சேவை செய்யும் தைரியம், நிச்சயமாக பணம் அவருக்கு மரத்தை உலுக்கி கிடைப்பதல்ல. இந்த வயதிலும் பல பயணங்கள் மேற்கொள்வார், தனக்கு தெரிந்த நண்பர்களை தொடர்பு கொள்வார், அவர்களிடம் கேட்டு அவர்களுடைய உழைப்பிலிருந்து, தியாகத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட பல்வேறு நல்ல பணிகள் நம்முடைய சமூகத்தில் பல எளிய மக்களுக்கு கிடைப்பதற்கு தந்தை அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். தங்களுடைய ஈகை குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தான் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, தன்னுடைய வங்கி கணக்கு உண்டு, தன்னுடைய சொத்துக்கள் உண்டு என்று தன்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே கடவுள் தனக்கு தந்திருக்கின்ற இந்த தாளந்துகளை, கடவுள் தனக்கு பலர் மக்கள் வழியாக கொடுத்திருக்கின்ற இந்த நன்கொடைகளை தேவையில் இருக்கின்ற இறை மக்களுக்கு, தேவையில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் உண்மையான ஒரு ஆயனுக்குரிய செயல் என்பதை நம்முடைய அருட்தந்தை அதிகம் அறிந்தவராக, அதிகம் அதை செயல்படுத்துபவராக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இறுதியாக நம்பிக்கையில் உறுதி, இதுதான் அந்த மார்சலின் என்கின்ற அந்த எளிய வீரருக்கான ஒரு பேர் பொருளாக இருக்கிறது. தந்தை அவர்களுடைய இறை நம்பிக்கை என்பது உண்மையிலேயே எப்போதும் நாம் பார்த்து புரிந்து கொள்வதும் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எப்போதும் அவரை பார்க்க வேண்டுமென்றால் வெள்ளை உடுப்பிலே தான் பார்க்க முடியும், அப்படிதானா? பார்த்துருப்பீங்க இல்லையா? எப்போதும் வெள்ளை உடுப்பிலே தான் காட்சி தருவார். பல இடங்களுக்கு, சில நேரத்தில் நான் கடைகளுக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன்.
சில பொருட்கள் வாங்கும்போது சில வாகனங்கள் பேரம் பேச சொல்லுங்கிற போது தந்தை அவர்களை கூப்பிட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். பக்கத்தில் இருப்பாங்க, ஃபாதர் எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். எங்கே போகிறீங்க? இப்படி ஒரு வண்டி வாங்கணும், பார்க்கணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன பிறகு கணிசமான விலை குறைப்பும் நமக்கு என்ன செய்யும், ஃபாதருடைய பேச்சில் கிடைக்கும். உண்மையிலேயே அந்த அவருடைய அந்த நம்பிக்கை, தான் கொண்டிருக்கிற அந்த குருத்துவ அந்த நிலையை எப்போதும் வாழக்கூடிய ஒரு அருட்தந்தையாக பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் அவருடைய நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். நம்பிக்கை என்பது வெறும் ஜபங்களை சொல்வதும் அல்லது விவிலியத்தை எப்போதும் வாசித்து கொண்டிருப்பதும் அல்ல. மாறாக நம்பிக்கை என்பது ஒரு வாழ்வு முறை. நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்னுடைய சமூகத்தில் நான் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. இதை தந்தை அவர்கள் மிக மிக அதிகமாக உள்ளார்ந்த விதத்திலே உணர்ந்தவர்கள். எனவேதான் அந்த நன்றி உணர்வு என்பது எப்போதும் அவரிடத்திலே மிகுந்து கொண்டே இருக்கும். கடவுளுக்கு நன்றி. அவருடைய எல்லா திருப்பலியிலும் இறுதியிலே ஒரு இது இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு புகழ்ச்சி பாடல் இருக்கும். எந்த திருப்பலியாக இருந்தாலும் என்னது இருக்கும்? ஒரு புகழ்ச்சி பாடல் இருக்கும். எப்படி டியூன் போடுறாருன்னு தெரியாது, எப்படி அந்த லிரிக்ஸ் எல்லாம் உடனே எழுதுறாருன்னு தெரியாது. நாங்கள் எல்லாம் ஒரு பாட்டு எழுதணும்னா, ஒரு பாட்டுக்கு டியூன் போடணும்னா பல மாதங்கள் பல நாட்கள் ஆகும். ஆனால் ஒவ்வொரு திருப்பலியிலும் பார்க்க முடிகின்றது, ஒரு டியூன் போட்டு ஒரு புகழ்ச்சி பாடல் பாடுவார்கள். அது வெறும் புகழ்ச்சி பாடல் என்று நினைப்பதை விட கடவுள் தனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கடவுள் தனக்கு தந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான கொடைகளை நினைத்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு புகழ்ச்சி பாடலாகத்தான் நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, அவருடைய நம்பிக்கை என்பது அவருடைய வாழ்விலே வெளிப்படுகிறது. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளிலும் ஒவ்வொரு மனிதனையும் தட்டி கொடுத்து அவருடைய உடனிருப்பை கொடுத்து அவர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளிலே அவருடைய நம்பிக்கையானது வெளிப்படுவதை பார்க்க முடிகின்றது. ஆகவே இந்த 3 நல்ல பண்புகளும் நல்ல ஆன்மீக அடையாளங்களும் அவருடைய பேருடைய பொருள்களாக இருக்கின்றது. என்னென்ன 3 காரியங்கள் சொல்லுங்க பார்ப்போம். கேட்டுறீங்களா? நல்லதை செய்யும் துணிவு. இது ஃபாதரிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதை செய்வதற்கு எப்போதும் துணிவோடு நாம் செயல்பட வேண்டும். ஒரு காரியம் நல்லது தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு தெரிகிறது என்றால் எல்லா தருணத்திலும் அந்த நன்மையை செய்வதற்கு நாம் துணிவோடு செயல்பட வேண்டும். இரண்டாவதாக, சேவை செய்வதில் துணிவு, தைரியம். சேவை செய்வதென்பது எளிதல்ல இல்லையா? சேவை செய்வதென்பது எளிதல்ல. காரணம், சேவை செய்ய வேண்டுமென்றால் அந்த ஈகை குணம் வர வேண்டும். பொருள் சேர்க்கும் மோகத்தில் இருப்பவர்களால் சேவை செய்ய முடியாது. மாறாக இருப்பதை கொடுக்க வேண்டும். இறந்தபின் இருப்பதை யார் அனுபவிக்கப் போகின்றார் என்பதுதான் அவருடைய தாரக மந்திரம். அழகாக சொல்லுவார்கள், நோ ஃபியர் நோ ஃபேவர். அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது நோ ஃபியர், யாருக்கும் எப்போதும் பயப்பட்ட ஒரு மனிதராக அவரை பார்க்க முடியாது. அதுபோன்று யாருக்கும் தான் விரும்புகின்ற மனிதர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவரிடம் கிடையாது. யாருக்கு தேவையோ, இந்த சூழலில் தேவை என்றால் அதை கொடுக்க வேண்டும். அந்த ஈகை குணம், கொடுப்பதில் எப்போதும் ஒரு துணிவோடு செயல்படக்கூடிய ஒரு பண்பு. நம்பிக்கையில் துணிவு, தான் கொண்டிருக்கின்ற அந்த இறை நம்பிக்கையை துணிவோடு வாழ்ந்து காட்டக்கூடிய அருட்தந்தை. கடவுள் இந்த அருட்தந்தையை தொடர்ந்து ஆசிர்வதிக்கவும், அவருடைய வாழ்வு இந்த சமூகத்திற்கும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பல மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதை போன்று அவருடைய வாழ்வு தொடர்ந்து அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நல்ல உடலுள்ள ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று நாம் தொடர்ந்து அவருக்காக ஜெபிப்போம். அவர் கொண்டிருக்கின்ற நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்விலும் பிரதிபலிக்க முயற்சி எடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.